ஏதோ குலதேவதா இது இப்போ முடிச்சுட்டு வரேன் சார், நான் இங்கே வரேன்னா வரேன் சார். எனக்கு 5ஆம் தேதி 16ஆம் தேதியோட காலேஜ் முடிச்சிருக்கேன் சார். அதுக்கப்புறம் ரெகுலர் ஏன் அப்போ ஒரு லீவ் 3 months கேட்டாங்க சார். அந்த டீச்சர் சிக் லீவ்ல போயிருந்தேன். செப்டம்பர் 1 வரைக்கும் தான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நான் போனது. சின்ன குழந்தை இருக்காங்க சார். நீங்க இங்கே ஏதாவது இது பண்றீங்களா? நீங்க பேசிட்டு பண்றீங்களா? நான் பிஎஸ்சி ஆஃபீஸர். ஓ இல்ல சரி. நான் டாக்டர் காமேஸ்வரியை வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருந்தேன். அவர் தெரிஞ்சதுனால சொன்னான். அங்கே இருக்கிற ஹெச்ஓடி எம்ஜிஆர் ஜானகியில் ஹெச்ஓடி டாக்டர் உமாமன் ஹெச்ஓடின்னு அவனுக்கு தெரிஞ்சோன்னா. ஸோ டெம்பரரியாக ஒரு ஹெல்ப் போகணும், 3 மாதத்துக்கு போகிறேன்னா நான் உடனே நான் போனேன். அப்புறம் எத்திராஜ் காலேஜ்லேயும் இப்போ ஃபுல் டைம் வேகன்சி இருக்குது. நான் ட்ரை பண்ணுறேன். குழந்தைக்கு இதில் சொல்லி 2 மாதம் ஆகுது. இது சேர்ந்ததுக்கு முன்னாடி சொன்னால் குழந்தைக்கு 4 வயசு ஆகப்போகுது சார் செப்டம்பரில். ஸோ இப்போ என்னால் முடியாது. இந்த 2 months கொஞ்சம் ஹெக்டிக் ஆகிடுது. ஸோ கொஞ்சம் தெரியும் நான் அனுப்புனா அதை பார்க்கலாம். அது வரைக்கும் நான் கொஞ்சம் படிச்சுட்டு அன்னைக்கு வாக்கியகாரம் பரவசும் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணியும் சூத்திரகாரம் ச நமதோஸ்மி மிலித்ரேன நமஸ்கிருத்ய தத்பீஸ் பரிபாவ்ய ச வித்யாகரண சித்தாந்த கௌமுதீயம் விரக்ஷ்யते. अस्मिन् दिने येन विधिस्तदन्तस्यன்ற பரிபாஷை பார்த்தோம். ஏன விதிஸ்ததந்தஸ்யன்றது சம்ஜா சூத்திரம், பரிபாகம் இல்லை, சம்ஜா சூத்திரம். அதில் அன்னைக்கு பார்க்கும்போது ஏன விதிஹி ததந்தஸ்யா வந்து ஏனான்னா விசேஷணம்னு அர்த்தம் பண்ணோம். நீங்க இருந்தீங்க இல்லையா அன்னைக்கு கிளாஸ்ல? எப்படி அர்த்தம் பண்ணார் அப்படி? ஏன அதுக்கு வார்த்திகம் வந்து விசேஷணம் ததந்தஸ்ய சம்ஜா ஸ்யாத் ஸ்வஸ்ய ரூபஸ்ய. 38வது பக்கம் கௌமுதி சங்கியா வந்து 26வது சூத்திரம் கௌமுதியில. வார்த்திகத்துக்கு என்ன அர்த்தம், சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப அன்னைக்கு ஒரு சூத்திரம் பார்த்தோம், ஏரச்சுன்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம். ஏஹே அச்சு, ஏஹே தாத்தோன்னு அனுவர்த்திக்கிறது. ஏஹேன்றது பஞ்சமியந்தமான பதம். ஏஹே தாத்தோஹோ அச் பிரத்யா அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. ஏஹேன்றது இகார சப்தத்தினுடைய பஞ்சமி ஏகவச்சனம் ஏஹே. ஏவச்ச இகாராத் தாத்தோஹோ இத்யர்த்தா. இகாராத் தாத்தோஹோன்னு யதாசுத்தமான அர்த்தத்தை மட்டும் வச்சுட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ வந்து எண் கதவு தாத்து, இ தாத்து, அந்த ஈன்ற தாத்து தாத்துவாகவும் இருக்கு, இகார ரூபமாகவும் இருக்கு. இப்போ அதுக்கு அச் பிரத்தியம் வந்ததுன்னா அயஹா, அயனம். அயனம்ன்றது லுட் பிரத்தியம். அயஹா, அயஹாலேருந்து ஆயஹான்னு வந்தது எனக்கு. அங்க உபசர்க்கம் சேர்ந்ததுன்னா ஆயஹா வியயா சொல்றது இல்லையா? இப்ப வி உபசர்க்கம் அயஹா வந்ததுன்னா வியயா, ஆயஹா வரவு, வியயா செலவு, இதெல்லாம் அதுல இருந்தா வருது. இப்ப இந்த யதாசுத்தமான ஏரத் சூத்திரத்துக்கு இகாரா ரூபாத் தாத்தோஹ அச்சித் எதி ஸ்வீகுர்மஹ ததானீம் ஜயஹ இத்தியாதிக்கம் ந சித்தியते. ஜயஹ கதம் இत्युक्ते ஜி धातुः सः इकारः न अपि तु इकारान्तः, इकारान्तः. तस्मात् अच् प्रत्यये जि अ गुणः जे अ अयादेशः जय अ जयः इति सिद्ध्यति. तदपि रूपं सिद्ध्येत्. அந்த ரூபமும் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னா, ஏரத் சூத்திரம் நமக்கு யதாசுத்தமான அர்த்தம் போரல. அப்ப இந்த சூத்திரம் ஆரம்பிக்கிறாரு. விசேஷணம்னு என்னுடைய சூத்திரத்துல, 12 சூத்திரத்துல விசேஷண சப்தத்துக்கு நீ அர்த்தம் பண்ணும்பொழுது விசேஷணத்தை மட்டும் வாங்கிக்காத, விசேஷணாந்தத்தையும் வாங்கிக்கோ. ஏவஞ்ச விசேஷணம் ஸ்வஸ்ய, விசேஷணம்ன்றது ஒரு சப்தம் தானே, விசேஷணம்ன்றது சப்தங்கள் தானே. விசேஷணம் ஸ்வஸ்ய ரூபஸ்ய சம்ஞா ஸ்யாத், ஸ்வாந்தஸ்ய சம்ஞா ஸ்யாத். அப்ப ஈன்னு சொன்னா இவையும் வாங்கிக்கோங்க, இகாராந்தத்தையும் வாங்கிக்கோ. அப்ப ஜி விகாராந்தத்வாத் தஸ்மாத் அச் பிரத்யய ஜயஹ இதி சித்யதி. ந கேவலம் ஸ்வஸ்ய ஸ்வாந்தஸ்ய. ஏவஞ்ச இப்ப ஏரத் சூத்திரம் பார்க்கலாம். இகாராத்னு அவர் சொன்னாரா, நீங்க 2 அர்த்தம் வாங்கிக்கணும். இகாராத் தாத்தோஹோ, இகாராந்தாச்ச தாத்தோஹோ. இது ஒண்ணுவே 2த்துக்கு சம்ஞாவா இருக்கும். இந்த ஒண்ணுவே 2த்துக்கு சம்ஞாவாக இருக்கும். ஸ்வஸ்ய ரூபஸ்ய, இது எப்படி நாம வாங்கிட்டோம் அப்படின்றதுக்கு அன்னைக்கு வியாக்கியா பார்த்துருக்கோம். சூத்திரத்துல விசேஷம்ன்ற வார்த்தை இல்லை, ஏனாதான் இருக்கு. அதுக்கு எப்படி இவர் அர்த்தம் பண்ணார் அப்படின்னா, ஏனான்றது கரணத்தை சொல்லும். இவர் சொன்ன அர்த்தத்துலேயே சாரம் சொல்றேன். ஏனான்றது எனக்கும் திருத்தீயாந்தம்.
திருத்தியாந்தமான சப்தம் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணு கரணே திருத்தியா வரும், இல்ல கர்த்தரி திருத்தியா வரும். இப்ப இந்த சூத்திரத்தை பாருங்க, வேன விதிஹி ததந்தஸ்யான் போது விதிஹின்ற சப்தம் இருக்கு. விதிஹிக்கு விதானம்னு அர்த்தம். விதிஹின்றது பாவ பிரத்தியாந்தம். அதுக்கு விதிஹி நாம விதானம் அப்படின்னு அந்த கிரியையை வாங்கிக்கிறோம். அப்ப விதானம்னு ஒரு கிரியை இருக்குன்னா அந்த கிரியைக்கு ஒரு கர்த்தா இருந்தாங்க. இப்ப இந்த சம்பூர்ண அஷ்டாத்தியாயிய நாம ஒரு விதின்னு வச்சுக்கிறோம், ஒரு விதானம்னு வச்சுக்கிறோம். அந்த விதான கிரியையில கர்த்தா யாரு? பாணினி தான் கர்த்தா. அப்ப பாணினி கர்த்தாவா ஆயிட்டாருன்னா இந்த ஏனான்றது திருத்தியா கர்த்தரி திருத்தியாவா இருக்குமா, கரணை திருத்தியாவாக இருக்கணுமா? கரணையா இருக்கும். ஏன்னா பாணினி கர்த்தாவா ஆயிட்டார். திருத்தியா ரெண்டு தான் வரும், ஒன்னு கரணை திருத்தியா, ஒன்னு கர்த்தரி திருத்தியா. கர்த்தா தாவத்து பாணினி இது சித்தே ஏன இது அயம் கரணை திருத்தியா ஏவ ஸ்யாத். இதம் இயம் திருத்தியா கரணை திருத்தியா ஏவ ஸ்யாத். கரணத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா இதர வியாவிருத்தி பண்றதுதான் கரணம். கரணம் எப்படின்னா வியாபாராத்மகமா இருக்கு. கரணம் வியாபாராத்மகம். இப்ப லோகத்துல ஒரு கரணம் பார்த்தோம், அன்னைக்கு என்ன லேखनी பார்த்தோமா. இப்ப லேखनीன்னும் பொழுது லேखன கிரியையில இப்ப தர்வியா பட்சத்தையே வச்சுக்கோங்க. கரண்டினால சமைக்கிறான்னா கரண்டியில ஒரு வியாபாரம் இருக்கணும். அசைறதுன்ற வியாபாரம் கரண்டி கையில இருக்கணும். நம்ம பத்யாம் கட்சத்தின்பது கால்ல காலை நடக்கிறது, ஏற்றி வைக்கிறது, இந்த எல்லா காரகங்களும் வியாபாராத்மகமா தான் இருக்கும். அப்ப ஏன்னா கரணம் இத்துட்டு கரணத்துல வியாபாரம் நிச்சயமா இருக்கணும். என்ன கேள்வி வரும், எல்லா காரகங்களுக்கும் வியாபாரம் இருக்கு, அப்ப கரணகாரகத்துக்கு மட்டும்தான் வியாபாரம் இருக்குன்னு எப்படி நாம சொல்ல முடியும்? இங்க அப்படி இல்லையா பேசுறார். ஏனா இத்தி அனேன கரணம் கிருஷ்யதே. கரணம் கதம் பவேத்? வியாபாராத்மகம் வியாபார விசிஷ்டம் பவேத் இत्युक्ते न केवलं கரணம் அபாதானமப்பி வியாபார விசிஷ்டமேவ பவேத். அதிகரணமப்பி காரகம் எல்லாமே தானே இருக்கும், ஷஷ்டியை தவிர. அப்ப இப்ப இதுல மட்டும் இதுல கரணம்னா இங்க வியாபாராத்மகம், இதை மட்டும் என்னன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு வாக்கியபதியத்துல ஒரு வாக்கு. அதாவது கிரியாயாக பரிநிஷ்பத்தி யத்வியாபாராத் அனந்தரம். கரணத்துக்கான லட்சணம் என்ன சொல்றாருன்னா கிரியையினுடைய முடிவு இருக்கு பாருங்க. யத்வியாபாராத்னா என்னிஷ்ட வியாபாராத். எல்லா இப்ப ராமன்ட்ட ஒரு வியாபாரம் இருக்கு, ராமன்ட்ட இருக்க வியாபாரம் தான் பிரதான வியாபாரம், அதுதான் கிரியா. ராமஹா பச்சதி என்பது பாக்க கிரியா ராமன்ட்ட இருக்கு. தர்வியா பச்சதி அப்படின்போது அந்த கரண்டியில ஒரு வியாபாரம் இருக்கு. ஸ்தாலியாம் பச்சதி ஸ்தாலியில ஒரு வியாபாரம், எல்லாத்துக்கையும் வியாபாரம் இருக்கு. ஆனா கரணம்னு யார சொல்றாங்கன்னா அந்த கிரியை பூர்த்தி ஆகிறதுக்கு எந்த காரகத்துல இருக்கக்கூடிய வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரியையானது பூர்த்தி ஆகிறதோ அதுக்கு கரணம் தான். கிரியாயாக பரிநிஷ்பத்தி யத்வியாபாராத் அனந்தரம். கிரியாயா பரிநிஷ்பத்தி யத்வியாபாராத் அனந்தரம். உத்தரார்த்தம் எனக்கு அர்த்தம் ஞாபகம் இருக்கு, ஸ்லோகம் ஞாபகம் இல்ல. யத்வியாபாராத் என்னிஷ்ட வியாபாராத். காரகங்கள் பல இருக்கு. இப்ப நாம பச்சத்தின்றதுல ராமன் ஒரு காரகம், தண்டுலம் ஒரு காரகம், அது மாதிரி ஸ்தாலி ஒரு காரகம், தர்வி ஒரு காரகம், எல்லாமே காரகம் தான். ஆனா அந்த தர்வீட்ட இருக்கக்கூடிய வியாபாரம் அனந்தரம் தான் கிரியானது சம்பூர்ண. இப்போ லிகத்தின்னும் பொழுது அந்த லேखनी இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய வியாபாரம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தான் லேखனம்ன்றது முடியறது. கவனக்கிரியை எப்ப முடியறதுன்னா அந்த பாதங்கள்ல இருக்கக்கூடிய வியாபாரம் முடிஞ்சிருக்குன்னா கவனம் முடிஞ்சிருக்கு இல்லையா. அப்ப அதுக்குதான் கரணம்னு பேரு. ஏன்னா அசாதாரணம் காரணம் கரணம்ன்றீங்க. நாம என்ன சாதகதமம் கரணம் அப்படின்றோம். அது சாதக சமத்துவம் எல்லாத்து கையிலும் தானே இருக்கு. ஒரு பிரதான கிரியை பாக்க கிரியை இருக்கு, அந்த கிரியை நடக்கிறதுக்கு எல்லாரும் தானே ஹெல்ப் பண்றா. எது அதிகரண காரகமும் தான் அதுக்கு உபகாரம் பண்றது, கர்ணகாரகமும் உபகாரம் பண்றது. கர்மா இல்லைன்னா சமைக்க முடியுமா? இல்ல கிராமம் இல்லைன்னா போக முடியுமா? அப்ப எல்லாரும் தானே உபகாரகாலா இருக்கும் பொழுது அப்ப இது பாக்கிய பேரை காட்டிலும் கரணத்தை வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதா இந்த லட்சணம் சொன்னார். கிரியாயா பரிநிஷ்பத்தி யத்வியாபாராத் அனந்தரம். என்னிஷ்ட வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரியானது கிரியையுடைய பரிநிஷ்பத்தி ஆகிறதோ அதுக்கு கரணம்னு பேருந்தார். அப்ப இந்த இடத்துல ஏனான்னும் பொழுது பாக்கி இடத்துல இருக்கக்கூடிய வியாபாரத்தை காட்டிலையும் கரணத்துல இருக்கக்கூடிய வியாபாரம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால ஏனான்றதுனால நம்ம வியாபாராத்மகமான ஒரு கரணத்தை வாங்கிக்கிறோம்.
இப்ப இங்க பாணினி என்ன பண்றாரு, இப்ப ஏரத் சூத்திரத்தை ஆமா ஆமா அதுக்கு என்ன சாதக தமத்துவம் என்னன்னா, அதாவது எல்லாருமே சாதகாளா இருக்கும் பொழுது காஞ்சித் கிரியாம் பிரதி அதிகரணமபி சாதகம் பவதி, கர்மாபி சாதகம் பவதி, கரணமப்பி சாதகம் பவதி, கர்த்தாப்பி சாதகம் பவதி, சர்வமப்பி சாதகமேவ பவதி. ஏன்னா நீங்க காரகத்துக்கு என்ன லட்சணம் பண்ணார்னா கிரியாம் நிர்வர்த்தயதி இது காரகம். காரகம் ஹி கிரியாம் நிர்வர்த்தயதி, இது பாஷ்ய வாக்கியம். காரகம் தான் கிரியை நிர்வர்த்தனம் பண்றதுன்னா முடிச்சு கொடுக்கறது. இப்போ இந்த கிரியா நிர்வர்த்தகத்துவம் காரகத்துவம் எல்லாருக்கும் தானே இருக்கு. இந்த கரணம்னு ஒண்ணு எடுத்துக்கிறீங்களா, இப்ப லேಖனின்றோம், பாதம்னு சொல்றோம், பாதகான்றோம். அது கையில பாக்கி பேர்ல இல்லாத ஒரு வைசிஷ்டியம் என்ன இருக்குன்னா முடிவு வரைக்கும் இது கையில இருக்கக்கூடிய வியாபாரம் உபரதமா எடுத்துனார். கரணத்து கையில இருக்கக்கூடிய வியாபாரம் முடிஞ்சுட்டுன்னு சொன்னா அடுத்தது உங்களுக்கு கிரியை நடக்காது. பாதத்து கையில இருக்க வியாபாரம் முடிஞ்சுட்டுனா கவன கிரியை நடக்கவே நடக்காது. இப்ப கிரியாயாக பரிநிஷ்பத்தி ஆனா இதுலயும் சில கிரியைகள்ல மாறுபடும் வச்சுக்கோங்க. அது விவக்ஷானுசாரம் நம்ம விட்டுடுவோம். இப்ப பிரகிருதம் அனுசராம இந்த இடத்துல ஏரச்சுன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இந்த சூத்திரத்துல பாணினி என்ன பண்றாரு, விதிக்கிறார். அப்ப விதான கிரியா அത്ര வித்தியதே. விதான கிரியாயாம் கர்த்தா கஹா வித்தியதே, ஆச்சாரியா பாணினி. அந்த எதை விதிக்கிறார் அப்படின்னா அச் பிரத்யத்தை விதிக்கிறார். அச் பிரத்யத்தை விதிக்கும் போது தாத்துவுக்கு பின்னாடி விதிக்கிறார். அப்ப தாத்துவுக்கு பின்னாடி விதிக்கிறார். தாத்துவுக்கு பின்னாடி விதிக்கும் போது ஏகப்பட்ட தாத்துக்கள் வந்துருது. धातुः इत्युक्ते सर्वेपि धातवः आगच्छति, तर्हि सर्वेभ्यः अपि धातुभ्यः अच् प्रत्ययः भवेत्. அப்ப பாக்கி தாத்துக்களை வியாவிருத்தி பண்றதுக்காக ஏஹேன்னர். அப்ப அந்த ஏஹேன்றது பாணினியினுடைய காரணமா ஆயிட்டு. பாணினி இஷ்ட விதான கிரியாயாம் ஏஹே இது கதம் வித்தியதே, தத்து வியாபாரவத்து வித்தியதே. வியாபாரத்தோட கூடியதாக அந்த இகாரம் இருக்கு. இகாரத்துக்கு கீழே போய் என்ன வியாபாரம் இருக்குன்னா பாக்கி அகார உகாரங்கள் எல்லாம் வியாபாரத்தி பண்றதா இருக்க. கரணம் என்ன பண்றதுன்னா வியாபாராத்மகமா இருக்கு. கரணம் வியாபாராத்மகமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய விசேஷனமும் வியாபாராத்மகம். இந்த விசேஷணத்து கையில இகாரத்து கையில இருக்கக்கூடிய வியாபாரம் என்ன அப்படின்னா எதிர வியாவிருத்தின்றதுதான் வியாபாரம் இருக்கு. ஏஹே இத்துக்தே இகாராத் இத்துக்தே நது அகாராத். அகாரம் வியாவர்த்தயதி, உகாரம் வியாவர்த்தயதி, ऋकारं व्यावर्तयति. तत्र सर्वानपि इकाररूपात् अथवा इकाररूपात् धातोः इकाररूपं धातुं विना इतरान् सर्वानपि धातून् व्यावर्तयति. அப்ப அந்த வியாவர்த்தனம்ன்ற வியாபாரம் யார் கையில இருக்கு? இந்த இடத்துல இகாரத்து கையில இருக்கு, அந்த விசேஷணத்து கையில இருக்கு. ஏவம்ச்ச ஏனன்ற சப்தத்தினால விசேஷணத்தை கொஞ்சம் கஷ்டம் தான். இது ஏனன்ற சப்தத்தினால விசேஷணம்ன்றதை வாங்கிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இவா வியாக்கியானம் அப்படி பண்ணியிருக்கா. ஏவம்ச்ச ஏன ஏன விசேஷணேன விதிஹி விதானம் கிரியதே ததந்தஸ்ய தத் ததந்தஸ்ய சம்ஞா ஸ்யாத். அப்ப ஏரச்சிதி சூத்ரே இகார இதி பதம் இகாரஸ்யாபி சம்ஞா பவதி, இகாராந்தஸ்யாபி சம்ஞா பவதி. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வார்த்திகம். இந்த இப்ப எந்த சூத்திரம் போட்டாலும் நாம தத்த சொன்னா ததந்தத்தை வாங்கிக்கணும். வேற ஏதாவது ஒண்ணு சொல்லாம என்ன சொல்லலாம், நமக்கு ஏரட்சி மாதிரி இன்னொரு சூத்திரம் ஒண்ணு சொல்லுங்களேன். உகிதஸ்ட நடந்திருக்கா? உகிதஸ்ட நடந்திருக்கா? ஆனா இது புரியுறதுல ஏரட்சி புரியுறது இல்லையா? புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ஒண்ணு போதும். அப்ப அடுத்தது இன்னொன்னு. இப்ப நடாதிபியன்னு அது ஒரு சூத்திரம் வச்சுக்கலாம். நடாதிபியக் நாடாயன நடாதின்னு ஒரு கணம். இது நாம பாக்குறது தத்தித பிரகரணம். நடாதிபியக் இது சூத்திரம் குற்ற வித்தியதே தத்தித பிரகரணத்துல இருக்காது. அல்ல நடாதின்னு ஒரு கணம். நடாதி அதுல நடான்றது ஒரு பிரதமம் பிராதிபதிகம் வித்தியதே. அதः தத் சஹ கணः நடாதிः इति उच्यते. நடாதிபியः பிராதிபதிகேभ्यः ஃபக் பிரத்யயः भवति. அது अपत्यार्थத்துல ஃபக் பிரத்யம் வரும். நட ஃபக் ஃபக் இत्यत्र तद्धित प्रत्ययम्. அது ககாரस्य हलन्त्यमिच्छम्या लोपः.
ப இது கித்து பவதி, அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறமா ப இது பகாரः அகாரः द्वौ वर्णौ तत्र पकारस्य स्थाने आयन् एय् ईन् ईय् यः पढख छगाम् பிரத்யயாதீனாம்னு ஒரு சூத்திரம். பிரத்யத்தினுடைய ஆரம்பத்துல பகாரம் இருந்ததுன்னா அந்த பகாரத்துக்கு ஆயன்னு ஒரு ஆதேசம் வரும். एवञ्च फक् इत्यत्र फकारस्य स्थाने आयन् इति भवति. अन्ते तावत् अकारः विद्यते. एवञ्च आयन. இந்த ஆயனம் எப்படி இருக்கு? கித்துன்னு சொன்னோம். ஒரு ததித பிரத்தியின் கித்தா இருந்ததுன்னா அந்த முதல் பிராதிபதிகத்தினுடைய முதல் எழுத்துக்கு விருத்தி வந்துடும். தத்திதேஷு அச்சாம் ஆதேஹ். அப்ப நடால் இருக்கும் நகாரத்துல அகாரத்துக்கு விருத்தி வந்துடும். அகாரத்துக்கு விருத்தினா ஆகாரம், விருத்தி ஆதைச்சு, ஆகாரத்துக்கு விருத்தின்னு பேரு. அப்ப நாட ஆயனன்னு இருக்கும். டகாரோத்திர ஆவுக்கு எஸ்ஏ சூத்திரத்தினால டகாரோத்திர ஆவுக்கு லோபம். நாடு ஆயன நாடாயன. நடர்ன்ற ஒரு ரிஷி, அவருடைய பரம்பரைக்கு என்ன பேரு? நாடாயனன்னு பேரு. இப்ப இந்த சூத்திரம் எங்க இருக்கு? இதெல்லாம் 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயத்தை சேர்ந்தது. இதெல்லாம் 4, 5 அத்தியாயத்துலதான் என்ன பண்றாருன்னா பிராதிபதி ஞாபகத்துக்காக 4வது அத்தியாயம் பாணினி வியாக்கரணத்துல 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் என்ன இருக்குன்னா அங்கதான் ஞாபிராதிபதிகாத்னு ஒரு மறு சூத்திரம். என்ன விஷயம் அப்படின்னா அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது சுவாதின்னு சொன்னேன் இல்லையா? சுவோஜஸ்னு சுவாதி பிரத்தியங்கள்னா சுவோஜஸ்ல இதுல ஆரம்பிச்சு பின்னாடி உரஸ்பிரபிருத்திபியா கப்புன்னு ஒரு பிரத்தியம். அது 5வது அத்தியாயத்தினுடைய கடைசி சூத்திரம், கடைசி பிரத்யேகத்தை விதிக்கக்கூடிய சூத்திரம் பக்குன்னு. இவா முழுக்க ஒரு சமூகம். இவாளுக்கெல்லாம் சுவாதிஹின்னு பேரு. நாம சுவாதினா அந்த 21 தான் வாங்கிப்போம். சுவோஜஸ் அம்மௌட் ஷஸ் தாப்யாம் பிஸ்ங்கேபியாம் பியஸ் நசிபியாம் பியஸ் நஸ்வோசாம் நீ ஓ சூப். இந்த ஒரு 21 தான் சுவாதின்னு நினைச்சுட்டு இருப்போம். இதோட மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் அந்த பிரகரணம் முழுக்க, அந்த அத்தியாயம் முழுக்க, அதாவது 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயம் முழுக்க இருக்கக்கூடிய பிரத்யங்களுக்கு என்ன பேரு? சுவாதி பிரத்யாக. சுவாதி பிரத்யாக. இது அந்த பிரகரணத்துல அந்த 2 அத்தியாயங்களை என்ன விதிக்கிறார் நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன விதிக்கிறார் அப்படின்னா, முதல்ல எடுத்தனும் ஒரே ஒரு சூத்திரத்துல இந்த 21 பிரத்யேகம் சௌஜசமூட்டி இந்த 21 விதிக்கிறார். அதான் நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்றாருன்னா ஸ்திரீ பிரத்யங்களை மொத்தத்தும் அங்க விதிக்கிறார். சுமார் 75 சூத்திரம் அன்னைக்கு காமிச்சம் போல இருக்கு. நான் 75 சூத்திரங்கள் வரைக்கும் ஸ்திரீ பிரத்யங்கள். தாப்பு பிரத்யம், டாப்பு, சாப்பு, நீப்பு, நீஷு, நீனு, இந்த பிரத்யங்கள்லாம், அதாவது ஒரு பிராதிபதிகத்தினால ஒரு ஸ்திரீயை சொல்லும் பொழுது, ஸ்திரீலிங்கத்தை சொல்லும் பொழுது அப்ப என்ன பிரத்யம் போடணுமோ அதெல்லாம் ஸ்திரீ பிரத்யங்கள். இது முழுக்க அந்த முதல் 4வது அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்துல 75, 76 சூத்திரத்துல முடிஞ்சிட்டு அப்புறம் தத்திதான்னு ஆரம்பிக்கிறது. தத்தித பிரத்யங்கள். தத்தித பிரத்யம்னா என்ன அப்படின்னா, கிருத்து பிரத்யங்களுக்கு நாம ஒரு கிருதத்திங்னு சூத்திரம். தாத்துவுக்கு பின்னாடி வரக்கூடிய பிரத்யங்கள் திங்க தவிர பாக்கி இருக்கக்கூடிய பிரத்யங்களுக்கு கிருத்துன்னு பேரு. அப்படி ஈஸியா நாம புரிஞ்சுட்டோம். தத்தித பிரத்யத்துக்கு அப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டெஃபினேஷன் எதுவும் இல்லை. அதுக்கு என்ன சொன்னா, தத்திதாக இது அதிகாரே விஹிதாக பிரத்யாக தத்தித சம்ஜகாக வேதித்தவ்யா. அவ்வளவுதான். தத்திதாகன்னு ஒரு தலைப்பு. அந்த தலைப்புல எதெல்லாம் பாணினி விதிச்சிருக்காரோ அதுக்கெல்லாம் என்ன பேரு? தத்திதாகனு பேரு. அது எங்க விதிச்சிருக்காரு அப்படின்னா 4வது அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தினுடைய 76 ஏதோ சூத்திரம். அந்த சூத்திர சங்கியா இங்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னா 5வது அத்தியாயம் பூர்த்தி பர்யந்தம் போகிறது இது. சரியா? நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா 4, 5ல சுப்பு பிரத்யங்களை விதிக்கிறார், ஸ்ரீ பிரத்யங்களை விதிக்கிறார், தத்தித பிரத்யங்களை விதிக்கிறார். இதுதான். இதை தவிர தத்தித பிரத்யங்கள் வேற இடத்துல தாண்டவே தாண்டாது. இதோட முடிஞ்சு போச்சு. இப்ப நடாதிபிய பக்கு. இப்ப தத்திதாகன தத்தித பிரத்யம்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்குது. தத்தித பிரத்யங்கள் பின்னாடி இருக்கும் பொழுது ஆதிபத்தியம் நாடாயன ஆயிடுது. இதனுடைய இந்த 4வது அத்தியாயம் முதல் பாதத்தினுடைய முதல் சூத்திரம் ஞாபிராதிபதிகாதுன்னு சூத்திரம். அந்த சூத்திரத்துல இந்த ஞாப்புன்ற அம்சத்தை விட்டுடுவா. பிராதிபதிகாதுன்றது அனுவர்த்திக்கிறது. எங்க வருதுன்னா 5வது அத்தியாய பூர்த்தி பர்யந்தம் அனுவர்த்திச்சுட்டே இருக்குது. இப்ப நடாதிபிய பக்கம் எடுத்துக்கலாம். இப்ப நடாதிபியா இது சூத்திரம் தத்ராபி கிம் அனுவர்த்ததே பிராதிபதிகாதுன்னு அனுவர்த்திக்கும். அந்த பதம் இங்க நிற்கும். அப்ப பாருங்க, நடாதிபியா பிராதிபதிகாது பக்குன்னு கிடைக்கும். நாம ஒரு பதம் கிடைச்சிருக்கா நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். அந்த ஒரு சௌகரியம் நமக்கு பாணினி சாஸ்திரத்துல கொடுத்துருக்கான். நடாதிபியா இது பஞ்சமி பகுவச்சனம்.
பிராதிபதிகாதி பஞ்சமி ஏகவச்சனம். அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். நடாதிபியா பிராதிபதிகேபியான்னு மாத்திக்கோங்க. நடாதிபிய பிராதிபதிகேபியா பக்கு ஆயிடுத்து, நாடாயனா ஆயிடுத்து. இப்போ ஒரு கேள்வி, இந்த பிராதிபதிகேபியா இது ஏதத்து பதம் பிரதி நடாதிபியா இது ஏத்து பதம் விசேஷணம் பவதி. விசேஷணம் தானே, விசேஷணம் தானே அது. ஏன்னா பிராதிபதிகத்துக்கு முன்னாடி பக்கு வரும். எந்த பிராதிபதிகம்? நட பிராதிபதிக்கு பின்னாடி. அப்ப வந்து பிராதிபதிகத்தை வியாவர்த்தி பண்றது எல்லா பிராதிபதிக்கும் நினைச்சுன்றாத. நடாதிகன படித்தமான பிராதிபதிகங்களுக்கு பின்னாடி மட்டும்தான் அந்த வியாவர்த்தி பண்றது. அப்ப நடாதிபியான்ற பதம் விசேஷணம். சரியா? அப்ப ஏன விதேசதந்தசிய வார்த்திக பிரகாரம் இந்த சூத்திர பிரகாரம் பார்த்தோம்னா ரெண்டு அர்த்தம் கிடைக்கணும். நடாதிபிய பிராதிபதிகேபியா பக்கு, நடாத்யந்தேபியா பிராதிபதிகேபியா பக்குன்னு ரெண்டு அர்த்தம் கிடைக்கணும் இல்லையா? அடைச்சா என்ன ஆயிடும்னா, கிடைச்சா கேவல நடாவுக்கு பின்னாடி மட்டும் பக்கு வராது. வேற ஏதாவது சூத்திர நடகான்னு ஒருத்தர் பேர் சூத்திர நடகா. சூத்திர நட இது பிராதிபதிகம் கதம் வித்தியதே, நடாந்தம் வித்தியதே. அதுக்கு பின்னாடி பக்கு வந்துடணும். ஆனா நமக்கு இருக்கு பாருங்க, நமக்கு லோக பிரயோகம் அங்க பக்கு கிடையாது. சூத்திர நடஸ்ய அபத்தியம் சௌத்திர நாடிஹி தாசரதிஹி மாதிரி. அதாவது இந்த வியாக்கரணம் எதுக்கு வந்ததுன்னா, லோக பிரயோகத்தை அங்கீகாரம் பண்ணிட்டு அந்த லோக பிரயோகத்தை சுலபமான வழியில நாம புரிஞ்சுக்கிறதுக்காக வந்ததுதான் வியாக்கரணம். இப்ப லோக பிரயோக கதம் வித்தியதே, சௌத்திர நாடிஹி இது வித்தியதே, நாடாயனஹ இது வித்தியதே. வெறும் நடர்னுடைய பரம்பரை அந்த கோத்ராபத்தியமோ பசங்களுக்கு அவங்களுக்குலாம் நாடாயனஹான்னு பேரு. சூத்திர நடர்னுடைய பையனுக்கு என்ன பேரு? சௌத்திர நாடிஹின்னு பேரு. இப்ப நீ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நடாதிபிய பக்கு சூத்திரம், நடாதிபியா பிராதிபதிகேபியா பக்கு. இங்க ஏனோதிஷ்ட சஞ்சாரம் பண்றோம். பண்ணனா ரெண்டு அர்த்தம் கிடைக்கும் நமக்கு. நடாதிபியா பக்கு, நடாத்யந்தேபியா பக்குன்னா சூத்திர நடாக்கு பின்னாடி பக்கு வந்துடும். பக்கு வந்துட்டுனா சௌத்திர நாடாயனஹான்னு அனிஷ்ட ரூபம் கிடைச்சிடும். நமக்கு என்ன கிடைக்கணும்? அந்த அதைன்னு சூத்திரத்தால தாசரதியில கிடைக்கிற மாதிரி இங்க ஒண்டிதான் வரணும். அப்ப இந்த ரூல் அங்க போகக்கூடாது. என்ன பண்ணலான்னு கேட்டேன். அதுக்கு ஒரு உபாயம் பண்ணணும். அதுக்காக வார்த்தைக்காரர் என்ன பண்ணாரு, பின்னாடி சமாச பிரத்யய விதோ பிரதிஷேதா. நான் சொன்ன இந்த ரூல் எது? ஏனவதிஷ்டதந்தஸ்ய. இந்த ரூல் எங்க அப்ளை ஆகாது அப்படின்னு கேட்டா, ஒரு பிரத்யேகத்தை விதிக்கக்கூடிய சூத்திரத்துல இந்த ஏனவதிஷ்டதந்தஸ்ய அப்ளை பண்ணாது. அப்ப நடாதிபிய பக்குன்ற என்ன பண்றாரு? பிரத்யேகத்தை விதிக்கிறார். நடாதிகானத்துக்கு மட்டும்தான் பிரத்யேகத்தை விதிக்கிறார். ஏவம் பிரத்யேக விதியில் நடாதிபிய பிராதிபதிகேபியே நடாதிபியா ஏவ பவதி நது நடாத்யந்தேபியா. ஏவம் நடாக்கு பின்னாடி பக்கு வந்தது, நாடாயனஹா எடுத்து. சூத்திர நடால அது வரவே வராது, ஏன்னா சம்ஞாவாக ஆகாது. அங்க இங்க வந்து சௌத்திர நாடி ஆயிடும். அடுத்த கேள்வி பாருங்க. சரி சரி ரைட்டு. இதுக்கு முன்னாடி ஏனவதிஷ்ட அப்ளை பண்ற சூத்திரம் என்ன நீங்க சொன்னீங்க? என்ன சொன்னோம்? சொல்லுங்க. ஏரத் சொன்னோம். அங்கேயும் அச்சு பிரத்தியம் தானே விதிக்கிறோம். இங்க பக்கு பிரத்தியம், அங்க அச்சு பிரத்தியம். பக் பிரத்தியம் உங்களுக்கு தத்தித்தம், அச்சு பிரத்தியம் கிருத்து. அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டும் பிரத்தியம் தானே. அப்ப அதுவும் பிரத்தியம்னு சொன்னா அங்க என்ன ஆயிடும்னா, ஏ இகாராத்து அச்சுத்யுக்தே இகாராதேவ அச்சு பவதி, இகாராந்தாத் அச்சு நபவதி. தர்ஹி ஜீக்கு பின்னாடி அச்சு வராது, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டார். சரியா? அதுக்கு என்ன பண்ணார்? அடுத்தது மறுபடியும் ஒரு வார்த்தையும் போட்டார், உகித் வர்ணகிரகண வர்ஜம்னார். அப்ப நான் இந்த ஏனவதிஷ்ட அப்ளை ஆகாது, பிரத்திய விதியில அப்ளை ஆகாதுன்னு சொன்னா, முதல்ல பிரத்திய விதியில அப்ளை ஆகாது. ஆனா அந்த பிரத்திய விதியிலேயே அந்த விசேஷனம் வர்ணகிரகணம் ஒரு எழுத்த நிர்தேசம் பண்ற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அங்க இந்த நிஷேதம் கிடையாதுன்னு. நிஷேதம் கிடையாதுன்னா ரூல் வந்துடும் உங்களுக்கு. அப்ப ஏஹேன்றது என்ன கிரகணம்? அது வர்ணகிரகணம், ஒரு எழுத்து. ஏஹே அப்படின்னா இகாராத்து. இது நடான்றது ஒரு எழுத்துல, அது ஒரு பிராதிபதிகம், ஒரு பதம், ஒரு வேர்டு, ஒரு வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிராதிபதிகம். அது வர்ணகிரகணம் கிடையாது. ஏவம் வர்ணகிரகணத்துல ஏனவதிஷ்ட உண்டு. பிரத்திய விதியா இருந்தாலும் வர்ணகிரகணமா இருந்தா உண்டுன்னு தெரியுது. இந்த மூணு புரிஞ்சுட்டா? இப்ப சரியாயிட்டா? இப்ப அடுத்த அம்சம் போறேன். சமாச பிரத்யய விதோ பிரதிஷேதா. பிரத்யய விதி பார்த்தோம். ஏனவதிஷ்ட ரூலானது நடாதிபிய பக்கு இது பிரத்யய விதௌ தத்து சூத்திரம் சஹா நியமஹ ந தத்ர பிரச்சலதி அப்படின்றத காமிச்சோம். அதனால வரக்கூடிய லாபம், பிரத்யய விதியா இருந்தாலும் கூட
அதைங்கிற சூத்திரத்துல அந்த நியமமானது வரும். ஏன்னா அங்க இடத்துல வர்ணகிரகணம் இருக்கு. வர்ணகிரகண விசிஷ்ட பிரத்யேவிதோ பிரவர்த்ததே, வர்ணகிரகண ரஹித பிரத்யேவிதோ ந பிரவர்த்ததே என்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம். இப்ப உகிதஷ்ட சூத்திரம் இப்ப நடத்திதான் தீர்ந்தவர் வழி இல்லை. உகிதஷ்ட உகிதஹ ச இதி த்விபதாத்மகம் சூத்திரம். இந்த சூத்திரம் எதை விதிக்கிறதுன்னா, அதே மாதிரி 4வது அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்திலேயே ஒரு 10 சூத்திரத்துக்குள்ள இருக்கு. 4வது அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்துல ஸ்திரியாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்துக்கு தான் அது இருக்கு. என்ன பண்றாருங்கன்னா ஸ்திரீ பிரத்யத்தை விதிக்கிறார். உகிதஹ ச தத்ர பிராதிபதிகாத் இது அனுவர்த்தது. ஏன்னா அது 4 தானே இருக்கு. அப்ப உகிதஹ பிராதிபதிகாத்து ச. அதுக்கு முன் சூத்திரத்துல ரென்னேபியா நீப்புன்னு இருக்கு. ரென்னேபியா அந்த நீப்பு, அந்த சூத்திரத்துல நீப்புன்றது இங்க அனுவர்த்திக்கிறது, ஸ்திரியான்றதை அனுவர்த்திக்கிறது. நான் சொல்லட்டமா? ஒன்னும் ரொம்ப ஸ்பீடா போகலையா? ஸ்திரியான்றதை அனுவர்த்திக்கிறது. என்ன பண்றார்? ஸ்திரீலிங்கத்துல ஒரு பிராதிபதிகத்துக்கு பின்னாடி நீப் பிரத்தியம் வரும். ஸ்திரிய சொல்றதுக்காக, பெண்ணை சொல்றதுக்காக. எந்த பிராதிபதிகம்? பிராதிபதிகம் எப்படி இருக்கணும்னா உகிதஹா. அப்ப பிராதிபதிகம்னா எக்கச்சக்கமான பிராதிபதிகம். யாருக்கு பின்னாடி வேணா ஸ்திரீ நீப் பிரத்தியம் வந்துடலாம். இந்த பிராதிபதிகத்தை வியாவிருத்தி பண்றது எப்படி? உகித்தான பிராதிபதிகமா இருந்ததுன்னா அப்ப தஸ்மின் சூத்திரே உகிதஹா இது விசேஷணம் பதம், பிராதிபதிகாத் இது விசேஷ்யம் பதம். நீ பிரத்யா பவதி. நீங்க அதாவது முதல்ல சாமான்யமா புரிஞ்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கரெக்ட். நம்ம ஞானமே அப்படித்தானே வரும். முதல் ஞானம் நமக்கு வரும்போது ஆபாதத்தாக தான் வரும். ரொம்ப அக்யூரேட்டா வராது. எடுத்தோம்னா முதல்ல சாமான்யமா தான் புரிஞ்சுக்க முடியும். இது இவரு வருது பாருங்க, சிசுபாலவதம் படிச்சிருக்கீங்களா? சிசுபாலவதம் மாகம். அதுல நாரதர் வரும் பொழுது பண்றாரு பாருங்க. எப்படி முதல்ல உட்கார்ந்து இருக்காராம். சயஸ்திருஷாமித்யவதாரிதம் புரா தத ஷரீரீதி விபாவிதா கிருதிம் விபுர் விபக்தாவயவம் புமானிதி கிரமாத்து அமும் நாரதா இது அபோதி சஹா. கிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கார். அங்கிருந்து நாரதர் வரார். நாரதரை படிப்படியா எப்படி புரிஞ்சுட்டார்னு வர்ணனம் பண்றார். முதல்ல ஏதோ ஒளி கட்ட போல இருக்குன்றார். ஏதோ அவர் வரும்போது தேஜஸ் இருக்கு இல்லையா, ஏதோ ஒளிக்கட்டா அப்படின்னா ஏதோ சந்திரன் கீழே விழறதோ இல்ல நட்சத்திரங்கள் கீழே விழறதா. அங்க முன் ஸ்லோகம் என்ன நல்லா இருக்கும். அதாவது கதம் திரஸ்சீன மனூருசாரதேஹே, கதம் திரஸ்சீன மனூருசாரதேஹே பிரசித்த மூர்த்வஜ்வலனம் ஹவிர்புஜா பதத்யதோதாம விசாரி சர்வதா கிமேததிதி ஆகுலம் ஈக்ஷிதம் ஜனைஹின்னார். ஏதோ ஒளிக்கட்ட வருது. இந்த ஒளிக்கட்டை சூரியனாக இருக்கிற பட்சத்துல இது இப்படி இல்லையா போகணும். ஆனா கதம் திரஸ்சீனம் அனூருசாரதிஹி, அனூருசாரதிஹி சூரியா, சூரியஸ்ய கதம், கதம்னா கமனம். அங்க பாவேக்த பிரத்யம் அது கர்மணிக்த பிரத்யா. கமனம் செல்லுதல். சூரியனுடைய செல்லுதல் எப்படி? திரஸ்சீனம், இந்த தலைக்கீழே எப்படி திரிய போகும். கதம் திரஸ்சீனம் அனூருசாரதே பிரசித்த மூர்த்வஜ்வலனம் ஹவிர்புஜா. நெருப்பா இருந்தா அது மேல் நோக்கி இப்படி எரியணும். இது என்னது? இப்படியும் போக மாட்டேன்னு இப்படியும் போக மாட்டேன், கீழே இறங்குதுன்னு பார்த்தாலாம். கதம் திரஸ்சீன மனோருசாரதே பிரசித்த மூர்த்வஜ்வலனம் ஹவிர்புஜா பதத்யதோ தாம விசாரி சர்வதா. எல்லா இடத்துலயும் பிரகாசத்தை அப்படியே பரப்பிண்டு கீழே விழுந்துருக்கு. கிம் ஏதத்து, இதுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? இது ஆகுலம் ஈக்ஷிதம் ஜனைஹின்ற. அடுத்த ஸ்லோகம் இவர் சொல்றாரு. முதல்ல சயஸ்பிஷாம், இது ஏதோ ஒளி கத்தை. பிஷாம் சயஹ, ஒளியினுடைய கூட்டங்கள். இது அவதாரிதம் புரா தத்த ஷரீரி. இது கொஞ்சம் கீழே வந்தோம்னா ஏதோ உடம்பு இருக்கக்கூடிய ஒரு பிராணி மாதிரி இருக்கு. இது தத்த ஷரீரீதி விபாவிதா கிருதி. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா இது ஆம்பளை தான் வரார் போல இருக்கு. விபுர் விபக்தாவயவம் புமானிதி. இன்னும் கீழே வந்ததுக்கு அப்புறம் கிரமாத்து அமும் நாரதா இத்திய போதி சஹான்னார். அதனால நமக்கு ஞானம் முதல்ல சாமான்யமா தான் இருக்கும். கொஞ்சம் போக 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 கொஞ்சம் சரியாகும். இது உகிதஷ்ட சூத்திரம் சொல்ல வந்தேன். அங்க உகிதஹா பிராதிபதிகாத்து ஸ்திரியாமினி சாமான்யமா அர்த்தம் பண்ணிக்கணும். அடுத்தது உகிதஹான்றது ஒரு விசேஷம்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க. அடுத்தது உகித்னா என்ன? அதுக்கு விக்கிரக வாக்கியம் பார்க்கணும். உத்து இத்து எஸ்ய தத்து உகித்து.
உக்கு இத்து எஸ்ய தத்து இத்துனா என்ன? இத்து இது காச்சன சம்ஜா, இக்ஷம்ஜா. உக்குனா என்ன? உக்கு ஒரு பிரத்யாகாரம், உக்காரத்துல இருந்து ஆரம்பம். ஐ உள்ள ஊனு ரிலுக்கு, ஊனு ரிலுக்கு. உத்தியுக்தே த்ரயः வர்ணः உகாரः ரிகாரः லகாரः இது. யஸ்ய எந்த பிராதிபதிகத்தினுடைய உக்கு உகாரமோ ரிகாரமோ லகாரமோ இத்து இத்தாக இருக்கோ அந்த பிராதிபதிக்கு என்ன பேரு? உகித்துன்னு பேரு. உக்கு இத்து எஸ்ய சஹ உகித். இப்ப அர்த்தம் பார்க்கலாம். பிராதிபதிகாத்து ஸ்திரியாம் நீப், கீதிருஷ பிராதிபதிகாத்து உகிதா பிராதிபதிகாத் அப்படின்னு. உதாரணம் என்ன பார்க்கலாம்? இந்த சர்வாதி கணத்துல சர்வாதீனி சர்வநாமானின்னு ஒரு சூத்திரம் படிச்சோம் இல்லையா? அதுல பவத்தும், அதுல வந்து பவத்தும் அப்படின்னு ஒரு பிராதிபதிகம். பவத்தும் தகாரோத்தரா உகாரா அனுநாசிகா, அதுக்கு உபதேசே ஜனநாசிக சூத்திரத்தினால அதுக்கு இக்ஷம்யா வருது. அந்த பவத்து மட்டும்தான் மீறது. பவத்து மட்டும் சரியா? உகாரசிய அதாவது சர்வாதீகின் சர்வநாமானின்னு ஒரு கணம். அந்த கணத்துல ஒரு பிராதிபதிகம் பவத்துன்னு ஒரு பிராதிபதிகம். அந்த பவத்துக்குள்ள உகாரம் அனுநாசிகம். ஏவச்ச உபதேசே ஜனநாசிகத்துன்னு முன்ன ஒரு சூத்திரம் பார்த்தோம். உபதேசத்துல அச்ச அனுநாசிகமா இருந்தா இக்ஷம்யா, ஏவச்ச உகாரசி இக்ஷம்யா, தஸ்ய லோபா லோபமாயிடுச்சு. என்ன அவசிஷ்டமாயிடுது? பவத்து அவசிஷ்டமாயிடுது. இப்ப இது பாருங்க, இந்த பவத்து பிராதிபதிகமா இல்லையா? பவத்துன்றது ஒரு பிராதிபதிகம். பிராதிபதிக லட்சணம் என்ன? அர்த்தவத்து அதாது அப்பிரத்யா பிராதிபதிகம். பிராதிபதிகம்னு ஒரு சம்ஜா. யாருக்கு பேருன்னா எந்த சப்தத்துக்கு அர்த்தம் இருக்கணும்? பவத்துக்கு அர்த்தம் இருக்கு, தாங்கள்ன்ற அர்த்தம் உண்டு அர்த்தவத்து. அதாத்து அது தாத்துவா இருக்கக்கூடாது. பவத்து தாத்து கிடையாது, ஏன்னா வாதி கணத்துல அது இல்லை. சரியா? அப்ப அதாத்து. அப்பிரத்யா பவத்து பிரத்யமா இருக்கக்கூடாது. பிரத்யம் இல்ல, பிரத்யாந்தமாவும் இருக்கக்கூடாது. பவத்துல எந்த பிரத்யமும் இல்லை. அதுக்கு என்ன பேர் வந்துட்டு? பிராதிபதிகம்னு பேர் வந்துட்டு. அர்த்தவத்து அதாத்து அப்பிரத்யா பிராதிபதிகம். இப்ப பாருங்க, பவத்து பிராதிபதிகமா? அது உகித்தா இல்லையா? உகித்து. ஏன்னா அதுல இருந்து உகாரத்துக்கு இச்சம்யா வந்து லோபமாச்சு. பவத்து இது உகித்து பிராதிபதிகம். உகிதா பிராதிபதிகாத்து ஸ்திரியாம் நீ பண்ணும்பொழுது ஒரு பெண்ணை சொல்லும் போது பவதின்னு வந்துருக்கு. நீ பண்ணணும்னா ஈகாரம் பவதி ஈ பவதி. ஆயிடுதா? அடுத்தது பாருங்க, நமக்கு பச்சந்தின்னு ஒரு ரூபம் தேவை. பச்சந்தி பச்சந்தியோ பச்சந்தியா பச்சந்தின்னு ரூபம் நமக்கு தேவை. அந்த பச்சந்தியை பத்தி நாம கொஞ்சம் பார்க்கணும். பச் இது டுபச்சஷ் பாகேன தாத்து டுபச்சஷ். அல்ல டூ போயிட போது ஆதிர் நிகுடவா டூ போயிட போது சகார காலங்க லோகம் போயிடுது. இந்த டுபச்சஷ் போது சகாரத்துல அகாரம் வந்து அனுநாசிக்கம், இச்சம்யா லோகம். யாரு மீறினா பச்சு மட்டும்தான் மீண்டது இல்லையா? பச்சு மட்டும் மீண்டது. சத்ரு பிரத்தியம், சத்ரு பிரத்தியம், சத்ரு பிரத்திய ரிகாரசிய சத்ருன்னு படிச்சார் பாணினி. ரிகாரசிய உபதேசி இச்சம்யா லோபா சத்து. சகாரசிய லசக்கு அசப்தித்தேன்னு ஒரு சூத்திரம். அதுக்கு என்ன அர்த்தம்னா சும்மா தெரிஞ்சுடலாம். தத்தித பிரத்தியத்தை காட்டிலையும் பின்ன பிரத்தியம். தத்திதம்ன்ற பேரோட காட்டில வேற பிரத்தியம் இருந்ததுன்னா அதனுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சகாரத்துக்கு இக்ஷம்யா வந்து லஷக்கு அசப்தித்தே. இப்ப இந்த சகாரத்துக்கு இக்ஷம்யா வந்து லோபம். யார் மீறா? அத்து மட்டும் மீறது. பச்சு அத்து, பச்சு அத்து இல்ல, உடனே பச்சத்து வராது. அடுத்து நடுவில் இப்ப வந்து இல்ல, அது இன்னொரு வேலை ஒண்ணு இருக்கு. இப்ப பச்சை அத்து பச்சத்தாயிடும் நாம நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, நடுவுல என்ன ஆயிடும்? பவதியில பூ தீ இத்தியத்திர நடுவுல ஷப் விக்ரண பிரத்தியம் வருது இல்லையா? பூ ஆ தீ. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆ வரணும். ஏன் அப்படின்னு கேட்டா இதுதான் விகரண பிரத்தியம்னு பேரு. ஒரு தாத்துவுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பிரத்தியத்துக்கும் நடுவுல வரக்கூடிய பிரத்தியத்துக்கு வந்து விகரண பிரத்தியான்னு பேரு. அங்க வந்து நமக்கு திங்கள வர்ற மாதிரி இங்கேயும் வரணும். ஏன்னா இந்த சத்ரு இருக்கு இல்லையா, அது வந்து ஷித்து திங்ஷித் சார்வதாத்துக்குன்றதுனால இதுக்கு சார்வதாத்துக்குன்ற சம்ஜா வருது. சார்வதாத்து சம்ஜா இருந்தா கர்த்தரி ஷப்புன்னு சூத்திரம். கர்த்தருக்கு சார்வதாத்துக்கு பிரதா தாத்தோஹோ ஷப்பு சியாதுன்னு அர்த்தம். அப்ப இந்த பச்சுக்கும் இந்த அத்துக்கும் நடுவில் ஒரு ஷப்புன்னு ஒரு விகரண பிரத்தியம் வரும். ஷப்புல பூ போயிடும். அதே மாதிரி லஷக்கோ அத்தே ஷீவும் போயிடும். யார் மீறுவானா? ஆ மட்டும் மீறுவான். பச்சு ஆ அத்து. அப்ப பச்சா அத்து. இந்த ஆவுக்கும் அந்த ஆவுக்கும் அதோ குணிய சூத்திரத்தினால பரலோபம் பண்ணணும்.
அதுக்கு என்ன அதோ குண சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப பாருங்க பச்சால ஆ இருக்கு, பின்னாடி ஒரு ஆ இருக்கு. நியாயமா என்ன பண்ணணும், அகஸ்வரனே தீர்க்கஹா வரணும். அந்த அகஸ்வரனே தீர்க்கத்தை பாதிக்கிற மாதிரி ஒரு அதோ குணேன்னு சூத்திரம். என்ன அர்த்தம்னா, ஒரு ஹ்ரஸ்வ ஆகாரம் இருந்து பதத்தினுடைய நடுவுல ஒரு ஹ்ரஸ்வ ஆகாரம் இருந்து பின்னாடி குணம் இருந்ததுன்னா, குணம்னா ஆ ஏ ஓ, குணம் இருந்ததுன்னா அந்த ஆவுக்கு பரரூபம் வரும்னு சூத்திரம் தான். அப்ப சகாரோத்திர ஆ இது பதத்தினுடைய நடுவு என்ன, திங்கந்தம் பதம், பின்னாடி சுப்போ திங்கோ இருந்தாங்க, சுப்போ இல்ல திங்கும் இல்ல, சரியா? அப்ப இந்த பச்சு ஆ இருக்கு, பின்னாடி சத்ருனுடைய ஆ இருக்கு, அது குணம், அகாரத்துக்கு குணம்னு பேரு. பரரூபம் பச்சத்துனா ஆயிடும். திருப்பி நமக்கு இங்க வேணா தேவை இல்லாம இருக்கலாம், பாக்கி இடங்கள்ல தேவைன்றதுக்காக இது போட்டாகும். அப்ப பச்சத்துன்னு ஆயிடுச்சு. எந்த பிரகரணத்துல அத்தோகுணையின் கௌமுதியில உங்களுக்கு இதுல கொடுக்குறாரு, பின்னாடி உத்தரார்த்தத்துல வருது. அத்தோகுணம் எங்க வருதுன்னா உங்களுக்கு பவதி பவதி இல்ல திங்கந்தத்துல பவாமியில வருது போல இருக்கு. பவாமி பவாபகா பவாமகால போது அதோகுணைய பரரூபம் வந்துட்டு அப்புறமா அது பாதிக்கிறது. பவாமி தான் ஞாபகம், அதோ குணேன்னு சுத்தம். இப்ப இதானே என்ன இருக்கு, இப்ப பச்சத்து இருக்கா, பச்சத்துக்கு பிராதிபதிகம்னு சம்ஞா உண்டா கேளுங்க. அர்த்தவத தாத்துர பிரத்திய பிராதிபதிகம். இது என்னது, பச்சத்து அர்த்தவத்து, இது தாத்து இல்ல. ஏன்னா அந்த பச்சத்துல இருக்கக்கூடிய பச்சு தான் தாத்துவே தவிர சம்பூர்ண பச்சத்து தாத்து கிடையாது. அதாத்து அப்பிரத்யா, பச்சத்துல இருக்கக்கூடிய அந்த அத்து தான் பிரத்யமே தவிர சம்பூர்ண பச்சத் பிரத்யம் கிடையாது. ஆனா இது பிரத்யாந்தம். பிரத்யா அந்தே எஸ்ய தத்து பிரத்யாந்தம். அப்ப இது பிரத்யாந்தமா இருக்கனால இது பிராதிபதிக சம்ஞா வராது. அப்ப பாணினி அடுத்த சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார், கிருத் தத்தித சமாசாஸ்சான்னு அடுத்த சூத்திரம். அர்த்தவத தாத்து பிராதிபதிகம்னு ஒரு சம்ஞா, அந்த சம்ஞா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த சூத்திரத்துல அர்த்தவத தாத்து அப்பிரத்யா தான் இருக்கு. அந்த அப்பிரத்ய சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம், பிரத்யா அப்பிரத்யா அப்பிரத்யாந்தான்னு ரெண்டு அர்த்தம். அது எப்படி ரெண்டு அர்த்தம் பண்ணார்னார், இந்த ஏனது தந்தசம் அது காரணமே. வேற ஒரு பரிபாஷா இருக்கு, பிரத்ய கிரகணே யஸ்மாத் சஹ விஹிதா ததாதேஹே ததந்தஸ்ய கிரகணம் ஒரு பரிபாஷை இருக்கு. நாம என்ன சொல்லணும், பிரத்ய கிரகணே ததந்தாக கிராஹ்யாஹன்வா. கௌமுதியில படிக்கும்போது பிரத்யேக கிரகணே ததந்தாக கிராஹ்யாக என்னன்னா, பாணினி எங்கேயாவது ஒரு பிரத்யேகத்தை சொன்னார்னா நீ பிரத்யாந்தத்தை வாங்கிக்கணும். பாணினி எங்கேயா பிரத்யம் சொன்னா பிரத்யாந்தத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஞாபிராதிபதிகாத்துல அதான் அர்த்தம். எல்லா பிரத்யாந்தமும் பிராதிபதிகம் இல்ல இருங்க வர. இப்ப ஏவஞ்சா இப்ப இது முடியல இருந்தோம். அப்ப பச்சத்து பிரத்யாந்தமா இருக்கவே அர்த்தவத தாத்து ஒரு அப்பிரத்ய பிராதிபதிகம் சூத்திரத்தினால அதுக்கு பிராதிபதிக சம்ஞா வரல. ஆனா அதுக்கு பிராதிபதிக சம்ஞா வரணும், தேவைப்படுறது. வந்தாதான் நமக்கு பின்னாடி சூப்ப பிரத்யங்களா உண்டாகும். அப்பதான் நீங்க பச்சன் பச்சந்தோலாம் சொல்ல முடியும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணாரு, அடுத்த சூத்திரம் ஆரம்பிச்சா கிருத் தத்தித சமாசாஸ்ச சொன்னார். அப்பா பிரத்யாந்தமாவும் இருந்தாலும் கூட கிருத் பிரத்யாந்தமா இருந்தா அதுக்கு பிராதிபதிக சம்ஞா உண்டு. தத்தித பிரத்யாந்தமா இருந்ததுன்னா அதுக்கு பிராதிபதிக சம்ஞா உண்டு. அப்ப இதை தவிர வேற என்ன பிரத்தியம் இருக்கு, திங் பிரத்தியம். திங் பிரத்யாந்தமா இருந்தா பிராதிபதிக சம்ஞா கிடையாதுன்னு அர்த்தமாச்சு. இல்ல விகரண பிரத்யாந்தமா இருந்ததுன்னா பிராதிபதிக சம்ஞா கிடையாதுன்னு தெரியுது. சரியா? அப்ப இது என்னவா இருக்கு, பிரகிருத்தம் எப்படி கிருத் பிரத்யாந்தமா இருக்கு, ஏன் பிராதிபதிக சம்ஞா வித்தியதே. சமாசத்துக்கும் அதே மாதிரிதான், ராஜபுருஷான்றோம் அது சமாசமா இருக்கு, அது பிராதிபதிக சம்ஞா. அதுக்கு நிறைய விசாரம் இருக்கு, அது சொல்லலாம். நீங்க நடாதிபதிய பக்கு பாத்தீங்களா, நாடாயனா இருக்கு. அந்த நாடாயனா எப்படி இருக்கு, அர்த்தவத்தா இருக்கு. ஏன்னா அதுக்கு நடருடைய கோத்திரத்தை சேர்ந்தவன், அந்த அபத்தியம் அந்த பரம்பரையை சேர்ந்தவன், பையன் பேரன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அர்த்தவத்து அதாத்து தாத்து இல்ல, அது அப்பிரத்யா பிரத்யம் இல்ல, ஆனா அது பிரத்யாந்தம். பரந்து தத்திதாந்தத்வாத்து தஸ்ய பிராதிபதிக சம்ஞா. எல்லாம் அப்படிதான். ஆமா, காக்கட்டாயன காத்தியாயன நாடாயன எல்லாமே அப்படிதான். பிராதிபதிக சம்ஞா பிராதிபதிக சம்ஞா சுபுத்பத்தி நாடாயன. ஆமா, பிராதிபதிக சம்ஞா சுபுத்பத்தி நாடாயன இதெல்லாம் எழுதுறாங்க. இப்ப பிரகிருத்தே பச்சத்து இத்தியஸ்ய கிருதம் தத்வாத் பிராதிபதிக சம்ஞா ஒரு ஆயிடும்.
இப்ப நாம ஸ்திரீலிங்கத்துல உபயோகப்படுத்த போறோம். பிராதிபதிகாத்து ஸ்திரியாம் நீப்பு. அது என்ன பிராதிபதிகமா இருக்கணும்? உகிதஹா இருக்கணும். உகிதஹாவுக்கு நீங்க நாம எப்படி பண்ணிருக்கோம்? உக்கு இத்து எஸ்ய சகான்னு. உக்குனா உகாரது காரல் காரம். இந்த பச்சை நீங்க அதாவது நாம சேர்த்தாலும் கூட நம்ம பிரிச்சு பார்க்கணும். பச்சை அ அத்துன்னு இருக்கு இல்லையா? அந்த அத்து எதுல இருந்து வந்தது? சத்ருல இருந்து வந்தது. சத்ருல ரு இருக்கு. அந்த ரு வந்து இப்சம் தான். உக்கு இத்து எஸ்ய சகான்னு யாரை நாம சொல்லலாம்? பச்சத்தை சொல்லக்கூடாது, அத்தை ஒண்டிதான் சொல்லணும். இப்ப உகிதஹா பிராதிபதிகாத்து நீப் இத்துட்டு அத்துக்கு பின்னாடி நீப் வரலாம். ஆனா இப்ப பச்சத்துக்கு பின்னாடி நீப்பு வராது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், பாணினி என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணோன்ற ஒரு ரீதியில போயிட்டு இருக்கோம். அப்ப இல்ல இல்ல என்ன சொல்றீங்க? பிரத்யேயாந்தம் தான் எடுத்துக்கிறோம் நம்ம. உகித் பிரத்யம் எடுத்து ஆமா அந்தமா இருக்கிற அந்த இதை தானே எடுத்துக்கிறோம். ருக்கு தானே சொல்ல போறோம். இல்ல இல்ல இன்னும் அந்த கட்டத்துக்கு வரலையே நாம என்ன வந்திருக்கோம்? உகிதஹா பிராதிபதிகாதுன்னா இப்ப அர்த்தம் பண்றோம். எது பிராதிபதிகம் உகித்ரூபம் வித்யதே தஸ்மா. அப்ப பிராதிபதிகமே உகித்தா இருக்குன்னா பவத்து பார்த்தோம் ஏற்கனவே. பவத்துல பிரத்யமே கிடையாது. பவத்துல அது அப்படியே அப்படியே வந்து அதுக்கு வந்து அவ்யுத்பன்னமான பிராதிபதிகம்னு பேரு. அவ்யுத்பன்ன பிராதிபதிகம் அப்படின்னா அதுக்கு நீங்க விக்கிரகவா, அதாவது இது பிரகிருதி இது பிரத்யம்ன்ற விவேச்சனம் பாணினி ரீதியா பண்ணக்கூடாது. பவத்துனா பவத்து தான், பவத்துனா பவத்து தான், அவ்வளவுதான். பூதாத்து அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அதுக்கு அவ்யுத்பன்ன பிராதிபதிகம்னு பேரு. இப்ப உகிதஹா பிராதிபதிகாத் இத்யுக்தே பவத்து ஸ்வதஹ உகித் வித்யதே, தானா உகித்தா இருக்கு. தஸ்மாத் பிராதிபதிகாத் நீப் இத்யுக்த் பவதி இதி ரூபம் சித்தம். நான் பச்சத்து இருக்கு பாருங்க, ஸ்வயம் உகித்து கிடையாது. பச்சத்துல இருக்கக்கூடிய அத்து மட்டும்தான் உகித்து. அது வந்து சத்ருலேருந்து வந்திருக்கு. சத்ருலேருந்து வந்திருக்கு, கரெக்ட். இப்ப யார் உகித்தோ அவர் பிராதிபதிகம் இல்ல, யார் பிராதிபதிகமோ அவர் உகித்து இல்ல. பிராதிபதிகம் கிம் பிரகிருத்தே? பச்சத்து பிராதிபதிகம். ஆனா அது உகித்து கிடையாது. உகித்து யாரு? சத்ரு பிரத்யம் அத்து. ஆனா அதுக்கு பிராதிபதிகம் கிடையாது. நீங்க சூத்திரத்தை என்ன அர்த்தம் பண்ணுங்க? உகித்தாவும் இருக்கணும், பிராதிபதிகமா இருக்கணும், அவருக்கு தான் நீ வரும். நீங்க பவத்துக்கு வந்தது, பச்சத்துக்கு வராம போயிடுச்சு. என்ன பண்ணலாம்னா ஏனோதிஷ்டத்தை சஞ்சாரம் பண்ணுவா. விசேஷனம் ததந்தஸ்ய சம்ஞா ஸ்யாத் ஸ்வஸ்யதி ரூபஸ்ய. இந்த உகிதஹா பிராதிபதிகாதுன்ற இந்த சூத்திரத்துல உகிதஹான்றது விசேஷணமா இருக்கா? அப்ப உகிதஹாவுக்கு ததந்தம்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க. அப்ப உகிதந்தாத் பிராதிபதிகாத். அந்த அவர் சொல்லும் பொழுது உகிதஹா தான் சொல்லுவார். நீங்க அர்த்தம் பண்ணும்போது உகிதந்தாத்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா அது சம்ஜாவாயிடுச்சு. அப்ப உகிதஹா பிராதிபதிகாதி யதா நீப்பு தத்வது உகிதந்தாத் பிராதிபதிகாதப்பி நீப்புன்னு சொல்லுவார். இப்ப பச்சத்து இருக்க ஸ்வயம் உகித்து இல்ல, ஆனா அது உகிதந்தம். உகிதந்தமாவும் இருக்கு, பிராதிபதிகமாவும் இருக்கு. நீப்பு வந்துன்னா பச்சத்து நீப்பு வந்துருக்குன்னா பச்சத்து நீப்பு. இப்ப என்ன ஆயிடும்? அந்த நுமாகமம் வரும். எதுக்கு? அந்த பச்சத்து இருக்கு பாருங்க, அந்த அதுக்கு என்ன சூத்திரம்னா உகிதச்சாம் சர்வநாமஸ்தானே அதாத்தோன்ற சூத்திரத்தினால, உகிதச்சாம் சர்வநாமஸ்தானே அதாத்தோன்ற சூத்திரத்தினால அந்த இதுல பச்சத்து நீப்பு இருக்கு இல்லையா, அந்த தீப ஒதுக்கிட்டு நும்மு நடுவில் வரும். அப்ப பச்ச நும்மு நும்ல எல்லாம் போயிடும். நும்ல மகாரம் ஹலத்தின் சம்ஞா லோபம், உகாரம் உபதேசே சூத்திரம் லோபம். இது மாத்திரம் பச்சனுக்கு நீப்புடைய ஈ சேருங்க பச்சந்தி. நுபாகம் வந்ததுக்கப்புறம் பச்சந்தி. இதுவே சூவஜஸ்ல பார்க்கும்போது இதே பச்சந்து சு இருக்கு. அங்க உதயசாஸ்திரம் நாமஸ்தான சூத்திரத்தினால வந்துருக்குன்னு சொன்னா பச்சனுக்கு சூல ஊ போயிட்டு சு மட்டும் இருக்கு. ஹல்ஞா பியோதிர்கா சுதிஷ்ய பிரதம சூத்திரம்னா அந்த சூ போயிடும். பச்சனுத்துன்னு மீறும். சம்யோகாந்தஸ்ய லோபஹா அப்படின்னு சூத்திரத்தால அந்த தூவும் போயிடும். பச்சந்தோ பச்சன். இங்க வந்து சம்யோகாந்தஸ்ய லோபஹா இங்க வராது. ஏன்னா அதை காப்பாத்துறதுக்காக பின்னாடி ஈகாரம் இருக்கு. ஆனா ஒரு பதத்தினுடைய அந்தத்துல சம்யோகம் இருக்கணும், இருந்தா அதுக்கு வந்து லோபம் வந்துடும்.
இங்க பச்சந்து ஈ இருக்கும் பொழுது பதத்துடைய அந்தத்துல ஈ இருக்கிற சம்யோகம் இல்லை, இதை வச்சு இங்க லோகம் கிடையாது. அப்ப இது மாதிரியான இடங்களுக்காக நமக்கு என்ன தேவை? ஏனது தேவை. நம்ம பிரகிருதம் மட்டும் பார்க்கலாம். அப்ப உகிதா பிராதிபதிகாத்து நீப்பு, உகிதந்தாச்ச பிராதிபதிகாத்து நீப்புன்னு சூத்திரத்துக்கு ரெண்டு அர்த்தம் கிடைச்சதுனால பவத்து கதம் வித்தியது உகித்து ரூபம் பிராதிபதிகம் வித்தியது, பச்சத்து கதம் வித்தியது உகிதந்தம் பிராதிபதிகம். அதுக்கு உகிதாம சரவணாமஸ்தான அதாவது ஒரு சூத்திரத்துக்கு அர்த்த சூத்திரம் சப்ஷனோர் நித்தியம்னு ஒரு சூத்திரம், அதனால வருது இங்க. உண்மை எதனாலன்னு கேட்டீங்களா? உகிதாம சரவணாமஸ்தான அதாவது ஒரு பின்னாடி சப்ஷனோர் நித்தியம்னு இருக்கு, அதனால வருது. மறுபடியும் கேள்வி இருக்கு. வார்த்திகார் என்ன சொன்னார்? சமாசத்திலையும் பிரத்திய விதியிலையும் இந்த ரூல் கிடையாது. இதெல்லாம் எப்படி தெரியும்? இல்ல இப்ப நான் சொல்லும் போது சப்புன்னு சொன்னேன். பச்சத்து எப்படி வருதுன்னு சொன்ன போது பச்சு சத்ரு பிரத்தியம் இருக்கும், நடுவில் சப்பு விகரண பிரத்தியம் வருதுன்னு சொன்ன பாருங்க இல்லையா? இல்ல நீங்க அதை மறந்துட்டு கேக்குறீங்களா? இல்ல சப்பு வரும்னு சொன்னேன். என்ன சொல்லிதான் தெரியும், வாஸ்தவமா அது வந்து தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. இப்ப கேள்வி பாருங்க, என்ன வார்த்தைன்னு சொன்னார்? இந்த ரூல் ஆனது ஏனவிதிஷ்ட ரூல் பிரத்தியத்தை விதிக்கிற இடத்துல கிடையாதுன்னு சொன்னாரா? இப்ப நீங்க நீ பிரத்தியத்தை விதிச்சிருக்கீங்களா? உபிதஷ்ட சூத்திரத்துல என்ன பண்றீங்க? நீ இப்ப பிரத்தியம் தானே விதிச்சிருக்கீங்க. அப்ப பிரத்தியத்தை விதிக்கும் பொழுது தத்தை வாங்கிக்கணுமே தவிர ததந்தத்தை வாங்கிக்க கூடாது. புரியலையா? இப்ப உகிதஷ்ட சூத்திரம் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? முதல் அர்த்தம் என்ன பண்ணோம்? உகித்தான பிராதிபதிக்கு பின்னாடி நீ பொருள் சொன்னோம், ஒரு ஸ்ரீல வரும்னு சொன்னோம், ஒரு ரூபம் சித்திச்சிருது, என்ன பவதி சித்திச்சிருது, முடிஞ்சு போச்சு. நமக்கு பச்சந்தின்ற இடத்துல நீ வேணும். ஆனா பச்சந்தி என்னவா இருக்குன்னா அது பிராதிபதிகமா இருக்குதே தவிர அது உகித்தா இல்ல. எப்படி இருக்குது? உகிதந்தமா இருக்குது. பச்சத்து என்னவா இருக்கு? அதை வாங்கிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? ஏழு சூத்திரத்தை உகிதஷ்ட சூத்திரத்துல அப்ளை பண்ணீங்க. பண்ணோன்னா உங்களுக்கு ரெண்டு அர்த்தம் கிடைச்சது. உகித்துக்கு பின்னாடியும் நீ போறோம், உகிதந்தத்துக்கு பின்னாடியும் நீ. பச்சத்து உகிதந்தமா இருக்கவே நீ பொது பச்சந்தி ரைட். இப்ப திருப்பி உங்களை கேள்வி கேட்டான், அந்த சூத்திரம் இங்க அப்ளை ஆகாதுன்றான். ஏனோது சந்தஸ்யம் இங்க சஞ்சாரம் பண்ண முடியாதுன்றான். ஏன்னா வார்த்தைகாரர் என்ன விதிச்சுட்டாருன்னா சமாச பிரத்திய விதோ பிரதிஷேதா, பிரத்தியத்தை விதிக்கிற இடத்துல இந்த ரூல் அப்ளை ஆகாதுன்னு சொன்னாரு. இந்த இடத்துல நீங்க நீ இப்ப பிரத்தியத்தை தானே விதிக்கிறீங்க. அதாவது இது ஜஸ்ட் விசாரம் தான். அப்ப திருப்பி அதே வார்த்தைக்காரர் சொன்னார் உகித் வர்ண கிரகண வர்ஜம். நான் சொன்ன இந்த பிரதிஷேதம் இருக்கு இல்லையா, அது வர்ண கிரகணத்துல வராது, உகித் கிரகணத்திலையும் வராது. ஏவம்சா சொல்லிட்டோம்னா இப்ப ஏரக் சூத்திரம் இருக்கு, உகிதஷ்ட ரெண்டுத்தையும் ரொம்ப சமமா வச்சிருப்பாங்க. ஏரக் சூத்திரம், உகிதஷ்ட சூத்திரம், இந்த ரெண்டுத்திலயும் நமக்கு ததந்த கிரகணம் வேணும். ஏஹேன்னு சொன்னா இகாராந்தாத்துன்னு வாங்கிக்கணும், உகிதஹான்னு சொன்னா உகிதந்தாத்துன்னு வாங்கிக்கணும். அதுக்கு ஏனவது ததந்த சூத்திரம் தேவைப்படும். ஆனா ரெண்டுமே பிரத்தியத்தை விதிக்கிறது. ஏரக் சூத்திரம் அச்பிரத்தியத்தை விதிக்கிறது, உகிதஷ்ட சூத்திரம் நீ பிரத்தியத்தை விதிக்கிறது. வார்த்தைக்காரர் என்ன பண்ணாரு? பிரத்தியத்தை விதிக்கிற இடத்துல இது வராதுன்னார். அதே வார்த்தைக்காரர் முழுச்சுன்னு என்ன பண்ணாருன்னா பிரத்திய விதியா இருந்தாலும் கூட வர்ண கிரகணமோ உகித் கிரகணமோ இருந்தா இந்த நிஷேதம் கிடையாது. அப்ப ஏவம்ச இது பிரத்திய விதியா இருந்தாலும் வர்ண கிரகணமும் உகித் கிரகணமும் இருக்கிறதுனால நிஷேதம் கிடையாது. ஏவம்ச அந்த ரூல் இங்க அப்ளை ஆகும். அதாவது இப்ப வந்து பாணினி சொல்லாத விட்ட இடங்கள் வந்து வார்த்திகக்காரரால உக்த அனுக்த துருக்தார்த்த சிந்தாயத்ர பிரவர்த்ததே தம் கிரந்தம் வார்த்திகம் பிராபு வார்த்திக ஞானா மணி. வார்த்திகம்னாலே அதான் பாணினி சொல்லிட்டு விட்ட விஷயங்கள். பாணினி சொன்னதையே ஸ்பஷ்டமா இவர் சொல்லுவார். பாணினி அனுக்தம் அவர் சொல்லாதது சொல்லுவார். துருக்தம் சொன்னாரு, ஊகம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை விவரணம் பண்ற மாதிரியும் இருக்கும். இது மாதிரியான சிந்தாபர கிரந்தங்களுக்கு வார்த்திகம் உக்த அனுக்த துருக்த அர்த்த சிந்தா என்ற பிரவர்த்ததே தம் கிரந்தம் வார்த்திகம் பிராபு.
புரிஞ்சுட்டா? ஏவஞ்ச ஏன சாரம் வந்து உகித் விஷயத்திலையும் வர்ணகிரகண விஷயத்திலையும் பிரதி விதி இருந்தாலும் கூட ததந்த கிரகணம் உண்டு. இதை தவிர பாக்கி பிரத்யேகத்தை விதிக்கும் பொழுது நமக்கு ததந்த கிரகணம் கிடையாது. விசேஷணம்னா சொன்னதை தான் வாங்கிக்கணுமே தவிர சொன்னதை காட்டியும் ததந்தத்தையும் வாங்கிக்கிறதுன்றது கிடையாது. இப்ப இன்னும் ஒரே அந்த வார்த்தைக்கு முடியறதுக்கு ஒண்ணு மட்டும் பார்க்கணும். ஒரு சமாச பிரகரணம் ஒண்ணு இருக்கு. அதுல த்விதீயா ஸ்ருதாதீத பதித கதாத்யஸ்த பிராப்தா பன்னை சமாசம் பண்றோம் இல்லையா? நாம சமாசம் வந்து இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாது. வஸ்துதா அந்த சமாசம் பண்றதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கணும். இந்த பதம் இந்த பதத்தோடு கூட சமாசத்தை அடையணும் அப்படின்னு பாணினி சொன்னாதான் நாம சமாசம் பண்ண முடியும். பாணினி சொல்லணும் நம்ம சமாசம் பண்ண முடியாது. இது பாணினி ரீதியா. ஆனா இன்னைக்கு காலங்கள்ல நிறைய சமாசங்களுக்கு பிரமாணமே கிடையாது. எல்லாத்துக்கும் இல்லட்டா சமாச பிரகரணமே வேஸ்ட் ஆச்சா? சமாச பிரகரணம் முழுக்க என்ன பண்றார், இந்த பதங்கள் இப்ப பாருங்க, த்விதீயா த்விதீயா விபக்தியந்தமான பதம் யாரோடலாம் சமாசத்தை அடையலான்னு ஸ்ரித அதீத பதித கத அஷ்ட பிராப்த ஆபன்னைகி இந்த 7 சுபந்தங்களோடு கூட தான் சமாசத்தை அடையணும் போட்டார். அப்ப இதை தவிர பாக்கிய சமாசம் நாம பண்ணவே முடியாது. இப்போ உதாரணம், கிருஷ்ணம் ஸ்ரிதா, கிருஷ்ணனை அண்டியவன் அப்படின்னோம். கிருஷ்ணம் என்னது? த்விதீயா விபக்தியந்தம். ஸ்ரிதான்றது அவர் சொல்லிருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல அதுவும் இருக்கு. அப்ப கிருஷ்ணம் ஸ்ரிதா, கிருஷ்ணஸ்ரிதா. இப்ப பாருங்க, வேற ஒரு பதம் இருக்கு. அது சமாசம்னா ஐச்சிகம் தான். இங்க கிருஷ்ணம் ஸ்ரிதான்னு வியஸ்தமாவும் சொல்லலாம், கிருஷ்ணஸ்ரிதான்னு சமஸ்தமாவும் சொல்லலாம். சமாச பிரகரணம் முழுக்க விகல்பம் தான். ராஜ்யா புருஷாவும் சொல்லலாம், ராஜ புருஷாவும் சொல்லலாம், ரெண்டு தப்பு இல்லை. இப்ப வந்து இந்த ஸ்ரிதா சொன்னாரா இல்லையா, அங்க இதை அனுவர்த்திக்கிறது முன் சூத்திரத்துல ரொம்ப முன்னாடி வந்து சஹசுப்பான்னு ஒரு சூத்திரம். சஹசுப்பா அந்த இடத்துல பாருங்க, சுப்புன்னு பாணினி போட்டிருக்காரு. சுப்பு அவர் சுப்பு திருத்தியா விபக்தி டா போட்டா சுப்பு ஆட் சுபானா. சுபானா சுப்ப பிரத்யேகத்தோட அப்படின்னு திருத்தியாவுடைய சுப்பா. சஹான்றது ஹகாரம் கூட அப்படின்ற அர்த்தம். இப்ப அது பிரத்யம். வந்து சுப்புன்னா பிரத்யம் நமக்கு தெரியும். சு ஓஜஸ்ல இருந்து நீ ஓ சு பிரத்யம் பிரத்யம்னு தெரியும். பிரத்யகிரகணே ததந்தாக கிராஹ்யான்னு ஒரு பரிபாஷை. அதை வச்சுட்டு பாணினி சுபான்னு சொன்னா நீங்க என்ன அர்த்தம் பண்ணோம்? சுபந்தேனான்னு அர்த்தம் பண்ணோம். அவர் சுபான்னு சொல்லுவார், நாம சுபந்தேன். அது அதாவது விவகாரம் பண்ணும்பொழுது சுருக்கமா விவகாரம் பண்றதுக்காக நிறைய வழிகள் வச்சிருக்காரு பாணினி. அதை அப்ளை பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதே நிறைய ஒரு பெரிய சாஸ்திரம் ஆயிடுச்சு. நீங்க கௌமுதி மூலம் படிச்சுட்டு மூலம் படிச்சாலேயே உங்களுக்கு லட்சியம் சித்திச்சிடும். அதாவது இந்த ரூபம் ரைட்டு, இந்த ரூபம் தப்புன்னு தெரிஞ்சிடும். அந்த அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் எப்படி பண்ணார்னு விசாரம் பண்றதுதான் வண்டியா நிறைய சாஸ்திரமா எடுத்தது. அதாவது சூத்திரத்தையே ஸ்டடி பண்றது, லட்சியத்தை ஸ்டடி பண்றதுக்கு சூத்திரம் வந்தது. சூத்திரத்தையே ஸ்டடி பண்றதுக்காக வியாக்கரண சாஸ்திரம் பெருசா வந்துருக்குது. ஏன்னா அவர் அப்ளை பண்ணது அந்த சூத்திரத்துக்கு நான் அர்த்தம் பண்ணது ரைட்டு தானா அப்படின்றதுக்காக வந்துருச்சு. இப்ப சுபாவுக்கு சுபந்தேனான்னு அர்த்தம் பண்ணோமா, அந்த சுபந்தேனை இங்க அனுவர்த்திக்கிறது. த்விதீயா ஸ்ரிதாதீத பதித கதாத்யஸ்த பிராப்தா பன்னைஹி சுபந்தேன அப்படின்னு சேர்றது. இது பிராப்தா பன்னைஹி திருத்தியா பகுவச்சனம், சுபந்தேன திருத்தியா ஏகவச்சனம். நீங்க விபக்தி விபரிணாமம் பண்ணுங்க, சுபந்தைஹின்னு பண்ணுங்க. என்ன அர்த்தமாகும்? ஒரு த்விதீயா விபக்தியந்தமான பதமானது ஸ்ரிதா முதலிய சுபந்தங்களோட அந்த சஹா அனுவர்த்திக்கிறது. சஹா கூட கடாராத் சமாசகான்னு ஒரு சமாசகான்னு ஒண்ணு இருக்கு. சமாசத்தாடையும்னு சூத்திரத்துக்கு அர்த்தம். அப்ப கிருஷ்ணம் என்னது? த்விதீயாந்தம். ஸ்ரிதா வந்து அந்த கோஷ்டியில இருக்கு, சுபந்தமாவும் இருக்கு. சமாசம்னா கிருஷ்ணஸ்ரிதா ஆயிடுது. இப்ப அடுத்தது இந்த ஏனவிதந்தத்தை இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாமான்னு ஒருத்தன் பார்த்தா. ஏன்னா இங்க என்ன இருக்கு? சிதாதீத பதித கதாத்யஸ்த பிராப்தா பன்னைஹி சுபந்தைஹின்னு இருக்கா? சிதாதீத பதித கதாத்யஸ்த பிராப்தா பன்னைஹி சுபந்தைஹி. சுபந்தைஹின்றது என்னது? விசேஷ்யம். சிதாதீத கதித பதாத்யஸ்த பிராப்தா பன்னைஹின்றது விசேஷணம். நீங்க என்ன சொன்னீங்க முதல்ல? விசேஷணத்தை சொன்னா விசேஷணாந்தம் வாங்கிக்கலாம்னு சொன்னீங்களா? அப்ப தனியா அர்த்தம் பண்ணலாம். தித்தீயாந்தமான பதமானது
ஸ்ருதேன சுபந்தேன சமஸ்யதே இத்யுக்தே ஸ்ருதாந்தேன சுபந்தேனாபி சமஸ்யதே இத்யர்த்தः பவதி கில. அப்ப கிருஷ்ணம் ஸ்ருதஹான்னு கிருஷ்ண ஸ்ருதா எப்படி ஆகிறதோ கிருஷ்ணம் பரமஸ்ருதஹான்னு ஒருத்தர் இருக்கான். ஸ்ருதா பரமஸ்ருதா பரம பாகவதால்னு சொல்ற மாதிரி பரமஸ்ருதா ரொம்பவும் அவளை வந்து அண்டியவன் அப்படின்னு சொல்றான், பரமஸ்ருதஹான்றான். அந்த கிருஷ்ணம் தித்தியாந்தம் இது ஸ்ருதாந்தமா இருக்கு, சமாசம் பண்ணலாமான்னு கேட்டான் அந்த ஏனவிஸ்தந்தஸ்ய வச்சு. அப்ப சொன்னார் வார்த்தைக்காரர் சமாச பிரத்யே விதோ பிரதிஷேதா. அப்பா இது சமாசத்தை விதிக்கிற பிரகரணமா இருந்ததுன்னு சொன்னா நீ வந்து தத்தை வாங்கிக்கணுமே தவிர ததன் தத்தை வாங்கிக்க கூடாது. ஆமா அதான் நீ தனியா தானே சொல்றீங்க, கிருஷ்ணாஸ்ரிதா சொல்லியா, கிருஷ்ணம் ஆஸ்ரிதா தானே சொல்றீங்க சரியா. அப்ப வந்து கிருஷ்ணம் பரமஸ்ருதா சொல்லாமே தவிர கிருஷ்ண பரமஸ்ருதான்னு சொல்லக்கூடாது. நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இப்ப நகரம் கத்தமான நகர கத்தமான நம்ம சமாசத்துல ஆப்ஷனலா இப்ப சொல்லலாமா இல்லையா? இது சொல்லிடுறேன். இது வந்துருக்கா நகரா வந்துருக்கா. இப்போ தித்தியா சிதா தீத பதித கத கத வந்துருக்கோ. இன்னும் காமி கமிக்கெல்லாம் கூட போடுறாளே அதெல்லாம் இல்லையா? நான் இது முடிச்சிடுறேன் முதல்ல, இதை முடிச்சிடுறேன். அப்ப என்ன எடுத்து இங்க வந்து ததன் தத்தை வாங்கிக்க கூடாதுன்றதுனால கிருஷ்ணம் பரமஸ்ருதாக கிருஷ்ணஸ்ருதா, கிருஷ்ணம் பரமஸ்ருதா கிருஷ்ண பரமஸ்ருதா கிடையாது முடிஞ்சுட்டா. ஒரு விசேஷணத்தினால ததன் தத்தை வாங்கிக்கலாம்னு ஒரு சூத்திரம் படிச்சோம். அந்த ரூலானது சமாச விதியிலையும் பிரத்ய விதியிலையும் கிடையாதுன்னு படிச்சோம். பிரத்ய விதியாவே இருந்தாலும் கூட அந்த இடத்துல உஜித் கிரகணமோ அல்லது வர்ண கிரகணமோ சேர்ந்து பிரத்ய விதியா இருந்தா அந்த மறுபடியும் உண்டுன்னு பார்த்தோம். எல்லாத்துக்கும் உதாரணம் பார்த்தோம். இதோட இது முடிஞ்சு போச்சு. இதோட இந்த வியாக்கியானம் வேணா அப்புறமா நம்ம பார்க்கலாம். என்ன எடுத்து நாம் முன்ன சொன்ன மாதிரி நிறைய சமாசங்கள் வந்து நமக்கு நீங்க புத்தகத்துல பார்த்துருக்கும் பொழுது கேவல சமாசகா கேவல சமாசகான்னு போட்டுருப்பா, பார்த்துருக்கீங்களா? அந்த கேவல சமாசகானா என்னன்னா பாணினி வஸ்துதா குரூப் பிரிச்சுட்டார். இதெல்லாம் வந்து அவ்யயபாவ சமாசம், இதெல்லாம் தத்புருஷ சமாசம், இதெல்லாம் பகுபிரிகி, இதெல்லாம் கர்மதாரயா, இதெல்லாம் துவந்தம்னு தலைப்பு போட்டு 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 எல்லாத்தையும் முடிச்சுட்டார். அந்த சாப்டர்ல வரவே இல்லை. அந்த சாப்டர் அந்த சூத்திர பிரகாரம் நாம உபயோகப்படுத்தக்கூடிய சப்தம் வரவே இல்லை, அதுக்கு பிரமாணமே இல்லை. ஆனா சமஸ்த பதமாக லோகம் முழுக்க பிரயோகம் பண்ணிருக்கான். அதுக்கெல்லாம் என்ன பேருன்னா அதுதான் கேவல சமாசம். எப்படி அது சித்திக்கிறது அப்படின்னா இது வந்து வையாக்கனாலே லட்சியத்தை நம்ம வந்து ஊர் முழுக்க தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கலாம் அர்த்தம் இல்லை. லோகத்துல என்ன கவிகள்லாம் பிரயோகம் பண்ணிட்டா அது கூடுமான வரைக்கும் அது சாதுன்னு சொல்றதுக்கு நாம வழி பண்ணோம் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணா சுபாமந்திரதே பராங்கவத்ஸ்வரேன்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துல சுப்பு ஆமந்திரதே பராங்கவத்ஸ்வரேன்னு பதச்சேதம். அந்த சுப்பு இருக்கு பாருங்க, அந்த சுப்பை தனியா அனுவர்த்திக்கும்படி பண்ணான். எந்த சூத்திரத்துல சஹா சுபா சூத்திரத்துல சுப்பு மட்டும் அனுவர்த்திக்கிறது. சுப்பு பிரத்யம் தானே, அப்ப ததந்த கிரகணம் உண்டு. பிரத்யேக கிரகணே ததந்தாக கிராஹ்யாக. அப்ப சுப்புன்னு சொன்னா நீங்க எதை வாங்கிக்கணும்? சுபந்தத்தை வாங்கிக்கணும். அப்ப சுபந்தம் சஹா சுபந்தேன, இது ஜெனரல். என்ன அர்த்தம்னா ரெண்டு பேர் சுபந்தமா இருந்தா போதும் சமாசம் ஆகலாம். அந்த அது கீழே நீங்க என்னென்னலாம் இந்த அதுக்கு கீழே என்னென்ன பதங்கள்லாம் இந்த கோஷ்டிக்குள்ள வரலையோ அதெல்லாம் அதை சேர்த்துருவான். அதுக்கான சம்ஞா கிடையாது. ஏன்னா சம்ஞா வர்றதுக்கு முன்னாடியே அதை ஆரம்பிச்சுடுது. ஏன் அதுக்கு கேவல சமாசா கேவல சமாசம் சமாசா சம்ஞா தாவது நாஸ்தி இத்தியர்த்தா. கேவல சமாசம்னா கேவலம்னு ஏதோ பேர் போல இருக்குன்னு நினைச்சுன்ற வேண்டாம். சமாசா கேவலம் ஆமா அவ்வளவுதான் சேர்ந்திருக்கு, அவ்வளவுதான். அது என்ன தத்புருஷமா அப்படின்லாம் நீங்க கேட்க கூடாது. அந்த அர்த்தம் தத்புருஷ மாதிரி தான் இருக்கும். அந்த அர்த்தத்தை பார்த்தா தத்புருஷ மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல இருந்து கேவல சமாசானம் சொல்லிடணும். இப்படி வந்து நிர்வாகம் பண்ணிருக்கா நிறைய சமாசம். அடுத்து என்ன கேள்வி வரும், அப்படி கேவல சமாசம் சொல்லிட்டேன்னா பின்னாடி இது எல்லாமே தேவையில்லைன்னு தோணும். தத்புருஷா இதெல்லாம் எல்லாமே கேவல சமாசமா ஆயிட்டமே. அப்ப என்ன பண்ணார், இது வந்து நமக்கு நம்ம பிரிச்சு பிரபஞ்சார்த்தம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது தத்புருஷா பகுபிரீஹிலாம் பேர்லாம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதுக்காக சமாச விசேஷங்களை பின்னாடி விதிச்சா. எது சப்த விபர்யமும் இருக்கும் சில இடங்கள்ல. சப்த விபர்யாபி பவேத். வந்து எந்த சம்ஞா